திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட்டா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எங்கேயுமே வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஜெயிக்கிறதுக்கு. பட் வந்து அதில் ஏதாவது இன்னும் டீட்டெயிலாக நம்ம வெளியே யோசிக்காத பேசாத ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வி ஹேவ் டு வெயிட். இப்போ என்ன அவருக்கு வந்து மதுரையில் வந்து நல்ல பேஸ் உண்டு. அவர் வந்து விஜயகாந்த் அவர்களை உள்ளே இழுத்துட்டு வந்து மதுரையில் நான் கால் வைக்கும்போது எனக்கு விஜயகாந்தோட ஞாபகம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் வந்து அங்கே மதுரையில் எப்பயுமே நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே நடிகை ராதாக்கெல்லாம் ரசிகர் மன்றம் வச்சுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நடிகர்கள்லாம் நான் குஷ்பு தான் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ராதா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹீரோயின்களுக்கு மன்றம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமான மாவட்டம் எங்களுடைய ஏரியாவில். அங்கே வந்து ரொம்ப அப்படி பாசமாக பொங்கி இழுத்துருவாங்க. அப்போ வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு பக்கம் வரும்போது ராதாவுக்கு மன்றம் வச்சு ஓடிட்டு இருக்கும். அந்த பக்கம் ஒரு ராதா மன்றம்னு போட்டு அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ரசிகர் மன்றமும் நல்லா ஜோஸ் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அடித்து தூக்கி கீழே போட்டாலும் எப்படியாவது பார்த்தரணும் அப்படிங்கிற மாதிரியான மக்களும் உள்ளது. ஸோ அந்த பெல்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது. கொங்கு பெல்ட் அவங்களுடைய ஆர்ஜின் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே வாய்ப்பு இருக்குது. சேஃபர் ஜோனாக நிறைய ரூரல் கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டும் பட்டியலத்தர் ஓட்டும் அதிகமாக உள்ளக்கூடிய அந்த ரெண்டு பக்கம் நிறைய டேமேஜ் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் முதல்ல தேர்ந்தெடுத்து விக்கிரவாண்டி தாங்கிறத பார்த்தோம்.